ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தான் இன்னைக்கான வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் வந்து தெரியும். அதாவது மாதம் வந்து ஒரு தொகையை போட்டு நமக்கு பின்னாடி இப்போ இல்லை பின்னாடி வருங்காலத்தில் நமக்கு தேவையான ஒரு இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணிப்போம். ஆனால் நீங்கள் ஒரு பைசா கூட செலுத்தாமல் நீங்கள் ஒரு வேளை இறந்த பிறகு உங்கள் குடும்பத்துக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை இல்லாமல் போயிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் சரி, அல்லது நீங்கள் நியமனாதாரா, அதாவது யார் நீங்கள் வாரிசுதாரா போடுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரும். அது ஒரு பைசா கூட நீங்கள் செலுத்தாமல் 5 லட்ச ரூபாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எதிலிருந்து வருது, இது எப்படி வந்து இதை வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 20 லட்ச ரூபா பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏதி அவ்வளவு பணம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா? உயிரோட இருந்தப்போ 10 ரூபா கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எது மூலியமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய நலவாரிய அட்டையிலிருந்து தான் இந்த ஒரு அமௌண்ட் அரசாங்கத்திலேருந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட், அதாவது இப்போ நிறைய இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. இப்போ எல்ஐசி இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்குது. எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஸோ இதில் எல்லாமே மாதம் நீங்கள் ஒரு தொகையை போட்டு அதை நீங்கள் செலுத்திட்டு வர்ற மாதிரி இருக்கும். அது கடைசியாக உங்களுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு 18 வயது ஆகியிருந்தாலே இந்த நலவாரி அட்டையை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு நலவாரி அட்டையை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை நாம் வந்து வேலை செய்யும் போதோ அல்லது இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து உடல்நிலை சரியாமல் இல்லாமல் இறந்தாலோ கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் யாரை வாரிசுதாரராக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த ஒரு மாதந்தோறும் தொகையை செலுத்த வேண்டிய ஒரு அவசியமே வந்து கிடையாது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக இந்த ஒரு நலவாரி அட்டையை நீங்கள் ஓப்பன் வந்து பண்ணியிருக்கணும். இந்த நலவாரிய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தல் செய்யணும். அதாவது ரினியூவல் வந்து செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக அதை நீங்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை மறக்காமல் ரினியூவல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் எல்லாமே உங்களால் வந்து கிளைம் வந்து செய்ய முடியும். இந்த ஒரு கிளைமை நீங்கள் வந்து பண்ண முடியாது, உங்கள் குடும்பத்திலிருந்து இந்த கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். நான் தொடர்ந்து வீடியோக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நலவாரியத்தை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு ஏற்ப வந்து இந்த ஒரு அட்டை வந்து கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக பெஸ்ட்டான ஒரு அட்டை என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டுமானத்தில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அட்டையை வந்து தொழிலாளர் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். இந்த அட்டையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், பேங்க் புக்கு, ஒரு ஃபோட்டோ, உங்களுடைய கையொப்பம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய லைவ் ஃபோட்டோயும் வந்து எடுப்பாங்க. மறக்காமல் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போங்க. அதே போல் ஒரு சில நேரங்களில் ரேஷனில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரும் கேட்பாங்க. இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு 100% இந்த அட்டையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. பிறகு இதுலேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்கீமுமே உங்களால் வந்து கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் எல்லாம் வந்து டிவைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய இறப்பை பொறுத்து, அதாவது உங்களுடைய இறப்பு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து டிஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு நலவாரி அட்டை இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஒரு அட்டையை பயன்படுத்தி உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லாமல் இந்த அட்டை மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் மூலிமா கண்டிப்பாக உதவி தொகையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு வந்து பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் எதில் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு கொத்தனாராக இருக்கீங்க. ஒரு வேலை கொத்தனாராக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை விபத்தில் மரணம் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணியிடத்தில் விபத்து மரண உதவி தொகையாக வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபா தராங்க. இது வந்து ஒரே போர்டுக்கு மட்டும்தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டுமானத்துக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு
அதிகபட்சமாக 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வந்து விபத்தில் வந்து மரணம் ஆயிருக்கீங்க, அதாவது பணியிடம்லாம் கிடையாது, விபத்தில் வந்து மரணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,05,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆட்டோ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000. உடல் உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,25,000 ரூபாய் தராங்க. இதை வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் யாரை வாரிசுதாரராக நியமிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் வந்து போய் சேரும். அதை வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நிறைய ப்ராசஸ் வந்து அவங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் டெத்தாக இருந்தீங்கன்னா, அதாவது இப்போ இயற்கையாக வந்து மரணம் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ போர்டிலும் சரி கட்டுமானத்திலும் சரி உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இஎம்எஸ் அடங்குன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாங்க. டோட்டலாக உங்களுக்கு ஆட்டோலையும் கட்டுமானத்திலும் 55,000 ரூபாய் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து இப்போதைய சேரும். உடல் உழைப்பாக இருந்தீங்கன்னா 35,000 ரூபாய் அப்படின்ற வீதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து வாரிசுதாரர் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்கிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து விபத்தில் ஏதாச்சும் வந்து டிசபிலிட்டி பர்சனாக மாறி இருக்கீங்க அப்படின்னா அந்த ஊனத்தின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு முக்கியமாக இந்த ஒரு அரசாங்கத்திலேருந்து கொடுக்கக்கூடிய நலவாரி அட்டையை எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து தொழிலாளர்கள் ஓப்பன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுக்க ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னே வந்து சொல்லலாம். யாரும் வந்து தொழிலாளர்கள் யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கான தகுதி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த அட்டையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காகலாம் எந்த ஒரு மாதந்தோறும் அமௌண்ட்டும் நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தான்ற மாதிரி ஒன்று வரும். அது எல்லாமே நீங்கள் யூனியன் கிட்ட வந்து போனீங்க அப்படின்னா அந்த யூனியன்ஸ் வந்து சொல்லுவாங்க கட்டுமானத்தை எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க யூனியன்ஸு. அவங்கள யாராச்சும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் இது A to Z எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட என்னோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது அளவுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், பார்த்து இந்த அட்டையை மறக்காமல் எல்லோரும் வந்து பயனுள்ளதாக வந்து பயனடைஞ்சிக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.